ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது Blender 2D tutorial தமிழ். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் லாஸ்ட் வீடியோ இன்ட்ரோ பார்த்தோம், அப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ட்டு அடுத்து வியூஸ் பார்த்துட்டேன். நாங்கள் இதில் பார்க்க போகிறது ஆட் அண்ட் ரிமூவ் எடிட் மோட் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோட டிஃபால்ட்டாக வர்றது கேமரா, லைட், க்யூப். இப்போ எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. நான் எம்டி வியூ போட்டு எடுக்கிறேன். அதுக்கு நான் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி பார் ஷார்ட்கட்டை நான் ஆக்டிவ் பண்ணிவிடுவேன். ஷார்ட்கட் இதில் வந்து பார்த்துக்கோங்க. செலக்ட்டுக்கு ஆல் செலக்ட், அதே மாதிரி இந்த இதில் இருக்கிற செலக்ட் பாக்ஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வர்றது செலக்ட் பாக்ஸ் இருக்குது. செலக்ட் சர்க்கிள், செலக்ட் லெசோன்றது இப்போ ஃபார்ட்டிஸில் கீறுற மாதிரி ஒரு கட் பண்ணி செலக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட ஃபார்ம் மட்டும் வேணும்னு சொன்னால் கிளிக் பண்ணி இதில் மற்றது பாக்ஸ் செலக்ட். சர்க்கிள் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண ஒரு சர்க்கிள் மூலமாக செலக்ட் பண்ணலாம். அடுத்தது பாக்ஸ் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணுறது. இந்த சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷார்ட்கட் இருக்குது, ஷிஃப்ட் ஸோ இந்த சர்க்கிள் மட்டும் இந்த சர்க்கிள் இந்த கூடுதலில் நேரம் நான் பார்த்து சொல்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன், ஆல் செலக்ட். இதே உங்களுக்கு தேவையான டி செலக்ட், ஆல்டரோட டி செலக்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். எக்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணால் டிலீட். அல்லாட்டிக்கு நீங்கள் இதில் போய்ட்டு செலக்ட் பண்ணதை ஆப்ஜெக்ட்லேயும் டிலீட் பண்ணிக்கொள்ளலாம். டிலீட் சரி, எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிலீட். இப்போ இந்த 3D கர்சர் நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே தான் நீங்கள் ஆட் பண்ணுற புதுசான ஆப்ஜெக்டுகளாக இருக்கட்டும், கர்வாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும், டெக்ஸ்டாக இருக்கட்டும், இதெல்லாம் இன்சர்ட் ஆகும். அதான் 3D கர்சர். 3D கர்சர் நீங்கள் எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளலாம். 3D கர்சரை கிளிக் பண்ணி மாற்றி ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதே இப்போ மாறி எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணிவிட்டு எப்படி அது ஒரிஜினல் கொண்டு வரணும்னு சொன்னால் ஷிஃப்டோட எஸ்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் வரதான் இந்த கர்சர் மெனு. இதில் செலெக்ஷன் நிறைய இருக்குது. இப்போ நம்ம வேர்ல்டு ஒரிஜின் இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரிஜினுக்கு வந்துட்டு மிச்சம் நீங்கள் ஆப்ஜெக்டில் க்ரியேட் பண்ணிங்கன்னா நான் சொல்லித்தர்றேன். இது ஒரிஜினில் வந்து செட் ஆகிடுது. அதே மாதிரி புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ண சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்ஜெக்டில் போயிட்டு அட்டில் போயிட்டு பார்த்திங்கன்னா மெஷில் இருக்கிற இந்த இதுகளை யூஸ் பண்ணி தான் நாங்கள் ஏதாவது என்ன பெரிய கம்ப்ளெக்ஸ் சீன்ஸாக இருக்கட்டும், என்ன என்வாயன்மெண்ட் இருக்கட்டும், எல்லாம் இதில் யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போகிறோம். பார்த்திங்க மெஷ் இருக்குது, இதெல்லாம் மெஷ்ன்னு சொல்கிறது. கர்வ்ஸ் இருக்குது, சர்ஃபஸ், மெட்டபால்ஸ், இது க்ரீஸ் பென்சில், 2D அனிமேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. மற்றது மோடிஃபையர்ஸ், மற்றது ஆர்மேச்சர், இது அனிமேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. எம்டிஸ் பண்ணுற என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டிஸ் ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவும். இது எதுவுமே ரெண்டரில் யூஸ் வராது. இது இமேஜ் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. மற்றது லைட், 4 வகையான லைட்ஸ் இருக்குது. இந்த 4 என்னென்னு பார்ப்போம். ரிஃப்ளெக்ஷன்ஸ், இது கேமரா. இப்போ கேமரா இல்லைன்னு சொன்னால் நான் கேமரா ஆட் பண்ணோன்னா இப்போ கடைசி 2 இது பார்க்குறதுக்கு ஸ்பீக்கர்ஸ். இது ஃபோர்ஸ் ஃபீல்ட் ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணுவோம். விண்ட்ஸ் போஸ், மற்றது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், அந்த இது எல்லாத்தையும் கிராவிட்டி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோர்ஸ் ஃபீல்டு ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணுவோம். இது கலெக்ஷன், நீங்கள் வச்ச கலெக்ஷன்ஸ் வரும். இதான் ஆட். இதுக்கு ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷிஃப்டோட கொடுத்தீங்கன்னா ஷார்ட்கட் மெஸ் வரும். இந்த ஆர்ச் பேக்குன்ற இது சில பேருக்கு வராது. இந்த ஆர்ச் மெஸ்ஸும் ஆர்ச் பேக்கும் வராது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்கிடெக்சர்ஸ் யூஸ் பண்ணுறது. இது எப்படி ஆக்டிவ் பண்ணு பார்த்தீங்கன்னு சொன்னால் எடிட்டில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு ஆடான்ஸில் ஆர்ட்ஸ்ன்னு ட்ரை பண்ணுங்கள். ஆர்கிடெக்சருக்கு டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வர்றது ஆர்ச் மெஸ், ஆர்ச் பேக். இது ரெண்டும் உங்களுக்கு டிசேபிளாக இருந்ததுன்னா ஏர்ன்பில் பண்ணிவிட்டு
சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷிஃப்டோடையே கொடுக்கலாம். உங்களுக்கு இதில் ஆக்டிவாக இருக்கும். இப்படி தான் நிறைய அட்வான்ஸ் கிச்சனாக தான் இருக்கும். நீங்கள் தான் இதை ஆக்டிவ் பண்ணணும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. இது ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூம், டோர், ரியல் விண்டோ, பேனல் அண்ட் ஸ்டேர்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இதில் வால்ஸ், விண்டோஸ் எல்லாம் இதில் இருக்குது. இதை யூஸ் பண்ணி ஆர்கிடெக்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தேவையானது ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது நார்மல். இது நான் மாதிரி இந்த இதில் செலெக்ஷனில் இருக்குது. மூவ் டூலுக்கு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 கொடுத்தாவே ஒரிஜினல் இங்கே செட் ஆகிடும். நான் ஆட் பண்ணுறேன். முதலாவது ஒரு பிளேன் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பிளேன்ன்றது எப்போவுமே 2 டைமென்ஷன் 2 ஃபேஸஸ் கொண்டது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சாரி இன்ஃபோ வரேன். இன்ஃபோ வர பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் இருக்கிற எத்தனை வேர்டசிஸ் இதை எடிட் மோட்டில் மாற்றினா இதில் 4 வேர்டசிஸ் இருக்குது, 4 எட்ஜஸ் இருக்குது, 2 ஃபேஸஸ் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் பாருங்கள். எத்தனை வேர்டசிஸ் இருக்குது, எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, எட்ஜஸ் இதெல்லாம் இதில் வரும். இது ஒரு ஃபேஸஸ்ன்னு வருது. ஏன்னா இந்த சைட் மட்டும்தான் இந்த ஒரு ஃபேஸஸ் டிலே பண்ணால் இல்லாமல் போயிடும். ஒரு ஃபேஸஸ் தான் இதில் இருக்குது. இப்போ இது என்ன எடிட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய மோட் இருக்குது. எடிட் மோட், பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஆப்ஜெக்ட் மோட், இது ஆப்ஜெக்ட் மோட், எடிட் மோட், ஸ்கிளப்ட், வேர்டெக்ஸ் பெயிண்ட், டெக்ஸ்ட் பெயிண்ட் பண்ணலாம். இதில் ஸ்கிளப்ட்ன்றது என்ன சொல்கிறது, அந்த களிமண்ணில் உருவங்க செய்கிற மாதிரி ஒரு ஸ்கிளப்டிங் வடிவமைக்கிறது. இது பிரவாகம் இல்லைங்க. நாங்கள் பார்க்க போகிறோம் ஆப்ஜெக்ட் மோட், எடிட் மோட். எந்த ஆப்ஜெக்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கல ஆப்ஜெக்ட் மோட்லான் இருக்கும். பாருங்கள், இன்னொரு க்யூப் ஆட் பண்ணி காட்டுறேன். ஒரு க்யூப் இதில் வச்சு நீங்கள் 3 விதமாக இதை எடிட் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரொட்டேஷனை மாற்றலாம், இந்த பொசிஷனை மாற்றலாம், அது என்ன இந்த சைஸை மாற்றலாம், ஸ்கேல். அதை விட இண்டிவிஜுவலாக நீங்கள் இதை என்னென்னு எடிட் பண்ணணுன்னு விரும்பினீங்கன்னு சொன்னால் இல்லை அதுக்கு யூஸ் பண்ணதான் எடிட் மோட். இந்த எடிட் மோட்டில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி கேட்டேன் சரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டைமென்ஷன் 2 இருக்குது, ஸ்கேல் எல்லாம் செய்யணும். அந்த லொக்கேஷன் மட்டும் மாறி இருக்குது. ஏன்னா எக்ஸில் இருந்து இங்கே இருந்து நான் எக்ஸில் இது லொக்கேஷன் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் மாறும், ஸ்கேலை கூட்ட இந்த டைமென்ஷனை மாறிட்டு போகும், ஸ்கேலும் மாறிட்டு போகும். இது மட்டும்தான் நீங்கள் எடிட் பண்ணலாம். இதை நீங்கள் இண்டிவிஜுவலாக எடிட் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஃபேஸை எடிட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த எடிட் மோட். எடிட் மோட்டுக்கு ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா டேப். முதல்ல சொன்ன மாதிரி இந்த பை மேனுவில் மாற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு மிச்ச சகல் மட்டும் வரும். இப்போ இது ஈஸி. ஒன் ஸ்டெப் ஆப்ஜெக்ட் மோட், 1 ஸ்டெப் எடிட் மோட். ஜி கிராப் பண்ணுறேன். கிராப் பண்ணி இதில் கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்ஜெக்டை ப்ளீன் நான் டிலீட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 6 ஃபேஸஸ் இருக்குது, 8 வேர்டசிஸ் இருக்குது. அத்தனை டீட்டெயில் நீங்கள் பாருங்கள். 6 ஃபேஸஸ் இருக்குது, 8 வேர்டசிஸ் இருக்குது, 12 எட்ஜஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஒவ்வொரு எட்ஜஸையும் எடிட் பண்ணலாம், தேவையான மாற்றிக்கொள்ளலாம். ஒரு வேர்டசிஸையும் எடிட் பண்ணலாம், ஒரு ஃபேஸஸையும் எடிட் பண்ணலாம். அதுக்கு இல்லை பாருங்கள், வேர்டசிஸ் செலெக்ஷன் இருக்குது, இதில் எட்ஜ் செலெக்ஷன் இருக்குது, இதில் ஃபேஸஸ் செலெக்ஷன் இருக்குது. ஒவ்வொன்றும் இது மாறிட்டு இருக்கும். இதுக்கு ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வேர்டசிஸ் செலக்ட் ஆகும், நம்பர் 2 எட்ஜஸ் செலக்ட் ஆகும், நம்பர் 3 ஃபேஸஸ் செலக்ட் ஆகும். ஃபேஸஸை ஒரு ஃபேஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் இப்போ ஸ்கேலை கொடுக்குறேன். நான் அந்த ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு ஸ்கேல் ஆகும். இதே ஒரு ஒரு எட்ஜை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த எட்ஜை நான் மூவ் பண்ண போகிறேன். பாருங்கள், அந்த எட்ஜ் மட்டும் மூவ் ஆகும். இதே ஒரு வேர்டசிஸை எதையும் நீங்கள் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது மாதிரி. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்கானிக் ஷேப் கூட செய்யலாம். ஆர்கானிக் ஷேப்ஸ்
இது பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் இருக்குது. பெர்ஸ்பெக்டிவ் வியூ ஆர்த்தோகிராஃபி வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூன்றது இப்போ எங்களோட ஒரு ஹியூமன் ஐக்கு எப்படி ஒரு வியூ பட் தெரியுமோ, எப்படி ஒரு வேர்ல்டு என்வாயன்மெண்ட் தெரியுமோ, அது எப்படி இருக்குமோ அதுதான் பெர்ஸ்பெக்டிவ் வியூன்றது. ஆர்த்தோகிராஃபிக் வியூன்னு சொன்னது கால்குலேஷன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரிட் எல்லாமே ஈவனாக இருக்கும், போக தூரம் போக. பெர்ஸ்பெக்டிவ் வியூ ஆர்த்தோகிராஃபி வியூவில் பாருங்கள், ஈவனாக இங்கே நாங்கள் இப்போ தண்டவாளத்தை பார்க்க தண்டவாளம் ஆரம்பத்தில் உண்டாக இருக்கும், போக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மெக்கானிசம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா. பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் நீங்கள் ஒரு எப்போவுமே இதை வச்சு எடிட் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு ரியல் வியூ எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு கேமராவில் அவுட்புட் எடுக்கல பெர்ஸ்பெக்டிவ் வியூலாம் வேறு. நான் கேமரா வந்து ஆட் பண்ணுவேன், ஏன்னா இந்த வியூ ஃபுல்லாக கேமரா இல்லை, நம்ம 0 அனுப்பினீங்கன்னா எதுவுமே ஆக்டிவ் இருக்காது. நான் கேமரா ஆட் பண்ணுறேன்னு சொன்னால் எடிட் பண்ண கொடுத்துட்டு ஷிஃப்ட்டே கொடுத்துட்டு கேமரா இங்கே ப்ளேஸ் ஆகிடும். ஃப்ரண்ட் வியூ எடுத்துட்டு செலக்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா தெரியும். கேமராவில் இது பெர்ஸ்பெக்டிவ்லாம் கேமரா தெரியும். இது எடிட் மோட். இப்போ ஒவ்வொரு இதே நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கல பார்த்தீங்கன்னா சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு ஸ்பியரோ அல்லது ஒரு ஐகோ ஸ்பியரோ ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மெனு இதில் ஆக்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அந்த ஸ்பியருக்கு இருக்க செக்மெண்ட்ஸ் இருக்கும், இதில் ரிங்ஸ் இருக்கும், ரேடியஸ் இருக்கும். இந்த மூன்றும் நீங்கள் ஸ்பியர் ஆட் பண்ணி எடிட் பண்ண முன்னாமே அந்த லொக்கேஷனோ அந்த ஸ்கேலோ சேஞ்சஸ் பண்ண முன்னே இதை எப்போவுமே எடிட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமெண்டு செக்மெண்ட் சொல்கிறது இந்த வழியே இருக்கிறதுகள் செக்மெண்ட். ரிங்ஸ்ன்னு சொல்கிறது ஹாரிசான்டலாக இருக்கிறது, செக்மெண்ட் சொல்கிறது வெர்டிக்கலாக இருக்கிறது. நீங்கள் மூவ் பண்ண மாறிட்டு போகும். பார்த்தீங்களா, மினிமம் 3 செக்மெண்ட் சேர்ந்து இந்த லொக்கேஷன் சேஞ்ச் ஆன உடனே இது மாறிட்டு பாருங்கள். அப்போ ஒரு ஸ்பியர் அப்படியான இதுகள் ஆட் பண்ணி வைக்கல, உங்களுக்கு முதலே பிளான் பண்ணி வைங்க. உங்களுக்கு என்ன வெர்டிசஸ் வேணும், என்ன எட்ஜஸ் வேணுமெண்டு தான் செக்மெண்ட்ஸ் வேணுமெண்டு நீங்கள் பேருந்து எடிட் பண்ணிக்கொள்ளலாம். அதை எடிட் பண்ணல, இது ஆப்ஜெக்ட் மோடில் இதை மட்டும் தான் செய்யலாம். ரேடியஸ்ன்றது இந்த விட்டம், ரேடியஸ்ன்றது ஆர் நம்மள சொன்னால். லொக்கேஷன் சேஞ்சஸ் இதுலேயே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் லொக்கேஷன் ஒரு சேஞ்ச் பண்ண உடனே இது இந்த மெனு மாறிடும். இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா F6. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 4 வியூஸ் இருக்குது. இதில் வயர் ஃப்ரேம் வியூன்னு சொல்கிறது, இது நார்மல் சாலிட் வியூ, இது மெட்டீரியல் வியூ, இது 2 வியூ. இது 2 வியூவாக பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த வயர் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹெச்சஸும் ஹிடனாக தெரியும். இருக்கிற ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ஹிடன் பின்னுக்கு இருக்கிற எட்ஜஸாக இருந்தாலும் சரி, வெர்டிசஸ் இருந்தாலும் சரி, எல்லாம் நீங்கள் இதில் சீத்ரூவாக பார்த்துக்கொள்ளலாம். ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். ஆனால் சாலிட்டில் அது சாலிட் வியூ தான். ஆனால் அந்த வயர் ஃப்ரேம் எட்ஜஸும் வெர்டிசஸ் மட்டும்தான் தெரியும், ஃபேஸஸ் எதுவுமே தெரியாது. அதனால அந்த பின்னுக்கு பார்த்து வடிவாக எடிட் பண்ணிக்கொள்ளலாம். இது எடிட் மோட்லேயும் வடிவாக தெரியும். அடுத்து இந்த எடிட் மோட்டை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் மாறிடும். இந்த டூல்ஸ் எல்லாமே இதை ட்ராக் பண்ணி கொஞ்சம் பெருசாகினா
எல்லாம் 2.79 இதெல்லாம் பேரில் இருந்தது. இப்போ ஐக்கனோட ஒன்று இருக்குது. அந்த ஐக்கனோட வரைக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் இன்னும் ஈஸி. இது எக்ஸ்ட்ரூட், இன்சர்ட், பிவல் இதெல்லாத்தையும் இதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதில் என்ன பார்த்தோம்னு சொன்னால், இதில் எப்படி இன்சர்ட் அட் பண்ணுறேன்னு பார்த்தா இன்சர்ட் எல்லாம் மட்டும் தான். அட் பண்ணுறேன்னு பார்த்தா எப்படி டிலீட் பண்ணுறேன்னு பார்த்தா delete. அதோட சேர்த்து அட் பண்ண ஆப்ஜெக்டை எப்படி ஒரு எடிட் பண்ணுன்னு பார்த்தா எடிட் மோட் இங்கே இருக்குது. இதை நீங்கள் ட்ராக் பண்ணி சின்னனாகிங்க கொள்ளலாம். இதை டூல் பாக்ஸை எவ்வளோ சின்ன வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு உங்களுக்கு வியூ போட் ஸ்பேஸ் கிடைக்கும். டேப்பை கொடுத்து எடிட், இதில் ஃபேஸஸ் இருக்குது, எட்ஜஸ் இருக்குது, வெர்டசிஸ் இருக்குது. இதை கொண்டு தான் நீங்கள் உங்களோட ஷேப்பை எடிட் பண்ணுறது. இதை பற்றி அடுத்த இதில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.